பொறுப்பு இருக்கிறனோ இல்லை என்றெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் நான் எந்த பொறுப்பிலும் கிடையாது அரசு துறையிலே. இருந்தாலும் பட்டாசு தொழிலுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் முன்னாடி வந்து நிற்பேன். தீப்பிடி தொழிலுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் முன்னாடி நிற்பேன். அச்சவு தொழிலுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் முன்னாடி நிற்பேன். இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னாலும் முன்னாடி வந்து நிற்பேன். அதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் பட்டாசு தொழிலுக்கு ஜிஎஸ்டி வரி 28% 18% கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்தோம். தீப்பிடி தொழிலுக்கு 18% இருந்த ஜிஎஸ்டி வரியை 12% குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அதுபோல் அச்சுத்துறைக்கும் எடுத்தோம். இன்றைக்கு ஜிஎஸ்டியினுடைய வகை மாற்றம் புதிய திருப்பத்தின் வாயிலாக தீப்பெட்டிக்கு அதிமுக எங்களுடைய முயற்சியால் எடப்பாடியுடைய முயற்சியால் நான் எடுத்த முயற்சியால் 18 12 ஆக்கினோம். இன்றைக்கு அது 5 ஆகிவிட்டது. ஆக தொழில் உற்பத்தி 18 இருந்திருந்தால் 18 இருந்திருக்கும். நாங்கள் அன்றைக்கி 12 ஆக்கிய காரணத்தினால் 12% ஜிஎஸ்டி வரியே கிடையாது என்ற நிலை. 5% இல்லை 12%. இப்படி இதனால் பார்த்தீங்கன்னா சாத்தூர், கோயில்பட்டி, சிவகாசி போன்ற பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள்.